தனத்தை பெருக்கும் பணத்தை பெருக்கும் குபேரரின் முழு அருளையும் தரக்கூடிய தீபாவளிக்கு முன்னாடியே தீபாவளி தொடங்கும் நாள்னு சொல்லக்கூடியது தான் திரையோதசி. தன திரையோதசி அக்டோபர் 18 சனிக்கிழமை என்று வருகிறது. அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை மட்டும் வாங்கி இல்லத்தில் வைத்தால் நிச்சயமாய் தன தானியம் பெருகும். எப்படி அக்ஷய திருதி அன்னைக்கு ஒன்று செஞ்சால் பல மடங்கு பெருகுமோ அதுபோல் 13ஆம் எண் என்று சொல்லக்கூடிய திரையோதசி நாள் இந்த மாதத்தில், அதாவது ஐப்பசி பிறந்த முதல் நாள்லேயே வரதுனால இது தன திரையோதசி என்று சொல்வார்கள். இந்த நாளில் யார் ஒருவர் நந்தி பகவானையும் சிவபகவானையும் குபேரரையும் வழிபடுகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் தீராது செல்வம் திகட்டாமல் எல்லாமே வந்து சேரும். எவ்வாறு என்ன முழு பதிவையும் பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. தனம் அப்படிங்கிற பணம், பேரு, புகழ், செல்வம், நகை அத்தனையும் பெருகணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அது பெருகிறதுக்கு தீபாவளிக்கு முன்னாடி, அதாவது வட இந்தியர்களை பொறுத்தளவுக்கு தீபாவளி தொடங்குற நாள் தன திரையோதசி நாள். அதுலேருந்து அவங்க 5 நாள் கொண்டாடுவாங்க. நம்ம ஊரில் இந்த நாள் சூட்சமமாக ஆன்மீக ரீதியாக இருக்கிறவங்க மட்டும் ரகசியமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட மக்கள் அனைவருமே கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பனாக இந்த பதிவை பல ஆண்டுகளாக பதிவு செய்கிறேன். இப்போ முன்கூட்டியே பதிவு செய்கிறேன். வரும் சனிக்கிழமை ஐப்பசி 1 அதோடு இணைந்து வரக்கூடிய தன திரையோதசி அன்றைய தினத்தில் நீங்கள் மறக்காமல் ஒரு 10 ரூபாய்க்கு கல்லுப்பு, இன்னொரு 10 ரூபாய்க்கு கொஞ்சோண்டு மஞ்சள், அதற்கு அப்புறம் கருப்பட்டியோ பனை வெல்லமோ ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அதை பூஜை அறையில் வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் நம சிவாய நம நம சிவாய என்கின்ற மந்திரத்தை ஒரு 51 முறையும், ஓம் நந்தி பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை 51 முறையும், அதற்கப்புறம் ஓம் கும் குபேராய நம, ஓம் கும் குபேராய நம என்கின்ற குபேர வசிய மந்திரத்தை ஒரு 108 முறையும் ஜபம் செய்யுங்கள். அதற்கு பிறகு அந்த உப்பை உங்களை கல்லாப்பெட்டியில் கொஞ்சம் வச்சுட்டு சமையலறையில் கொண்டு போய் உங்கள் உப்புச்சாடியில் போட்டுருங்க. மஞ்சளை நல்ல தண்ணீரிலையும் பன்னீரிலையும் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். வச்சிருக்கிற இனிப்பை கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டுட்டு பேலன்ஸை கொண்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்கள். இதை யார் ஒருவர் தனத்திரையோதசி என்று செய்கிறார்களோ அவர்களுக்கு சூட்சமமான முறையில் சகல ஆரோக்கியம் முதல்ல பெருகும். ஏன்னா ஆரோக்கியத்திற்கான பகவானான தன்வந்திரி பகவான் ஜெயந்தியும் அதே நாள் தான். ஸோ தன்வந்திரி பகவானை வழிபாடுகள் செய்வதற்கும் தீபாவளியை தொடங்குவதற்கும் குபேரரையும் சிவபகவானின் அருளை பெறுவதற்கும் இந்த வழிபாட்டை செய்யலாம். இதே நாளில் தான் காமதேவனும் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டிருக்காரு. இதை செய்கிறதுனால உறவுகள் பலம் ஏற்படும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஆரோக்கியம் பெருகும், செல்வ செழிப்பு அபரிதமாய் கிடைக்கும். இந்த அற்புத தெய்வீக நாள் வரும் சனிக்கிழமை வருது. இப்போ இருந்தே அதற்கு தயாராகி பிளான் பண்ணி இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். நிச்சயமாய் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்வில் ஏற்பட வேண்டுமென மனதார நான் பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் 1-to-1 தனிநபர் ஆலோசனையாக வாட்ஸ்அப் கன்சல்டிங் புதுசாக தொடங்கியிருக்கிறோம். என்னோட வாட்ஸ்அப் கன்சல்டிங் தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்காகவும் ஒரு சிறப்பு தீபாவளி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடைசி ஒரு 5-6 நபர்களுக்கு மட்டுமே தீபாவளி கிட்ட இருக்குது. கீழக்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஜெய் குபேரா, ஜெய் ஆனந்தம்.